வெண்பா அகாடமி டெஸ்ட் பேஜ் மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். வருகின்ற 22/3/2026 நம்ம டெஸ்ட் நடக்க போகுது இல்லையா? அதில் நம்ம டெஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருப்போம். தமிழ் அதுலேருந்து அந்த ஆன்லைன் கொஷின் நடத்த போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்குரியதுலேருந்து இந்த ஆன்லைன் கொஷின் 6th ஆன்லைன் கொஷின் நடத்த போகிறோம். 6th புக்கு நம்ம சிலபஸ் 6th புக்கு 7th புக்கு கொடுத்துருவோம் ரிவிஷனில். அதில் இந்த ஆன்லைன் 6th ஆன்லைன் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 6th புக்கு நல்லா ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு இது ரீகால் பண்ணிங்க இல்லை. ஸோ டெஸ்ட்டு வந்து நல்லா எழுதுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஹெட்செட்டை மாட்டிட்டு உட்காந்து அந்த கேளுங்க இந்த சரிங்களா. கேட்டுட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கொஷின் சொல்ல ஆன்சர் என்ன பண்ணுங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஸோ வீடியோஸ்கள் கொடுத்துருப்போம். இப்போ வந்து இந்த வீடியோ வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க. 22/3/2026 உங்களுக்கு 10 மணி கொஷின் பேப்பர் வந்துடும் சரிங்களா. இப்போ பார்க்கலாமா? ஒரு கொஷினாக பார்க்கலாமா? முதல் கொஷின், பாரதிதாசன் கவிதைகளில் பாடுபொருளாக அமைந்த புரட்சிகரமான கருத்துக்கள் யாவை? ஸோ பாரதிதாசன் கவிதை எழுதுவார் இல்லையா, அது எதை வந்து பாடுபொருளாக புரட்சிகரமான கவிதைகள் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ எது ஒரு முக்கியத்துவம் இந்த 6th புக்கில் அதில் இருக்கிற பாடத்தில் எதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்றதை பார்க்கலாம் சரிங்களா. பெண் கல்வி ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுத்துருக்காரு? பெண் கல்வி. அடுத்து கைம்பெண் மறுமணம். அடுத்து பொது உடைமை. அடுத்து பகுத்தறிவு. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு தான் அவர் புரட்சிகரமான கருத்துக்களை கொடுத்துருப்பார். 2வது கேள்வி, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள். சிறந்த பேர் சுட்டிருப்பார். இந்த அமுதே, நிலவே, மனமேலாம் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அமுதம், நிலவு, மனம், தென்றல் போன்றவை சிகரம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் தமிழுக்கு அவர் சூட்டிய பெயர்கள். 3வது கேள்வி, பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் யாவை? ஸோ நூல் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனார் கேள்வி, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை? இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். நோட் பண்ணிக்கங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அடுத்து 5வது கேள்வி, தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். 6வது கேள்வி, கனிச்சாறு எனும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சாறு நூல் வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஆன்சர் 8 தொகுதிகள். 7வது கேள்வி, தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் எது? ஸோ பெருஞ்சித்திரனார் எழுதிய கனிச்சாறு தான். ஸோ நம்ம 6th புக்கு மட்டும் தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் அந்த கேள்வி. ஸோ தமிழுணர்வு நிறைந்த பாடல்கள் கொண்ட நூல் எது? கனிச்சாறு. 8வது கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த வகை எழுத்துக்களாக அமைந்துள்ளன? இலக்கணத்தில் வரும் இல்லையா, வளஞ்சொலியா இடஞ்சொலியா அந்த மாதிரி பொருள் படி கேட்குறாங்க. ஸோ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களை சார்ந்தது? வளஞ்சொலி எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வளஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு தருங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்களே, ஆ, ஏ, ஔ, நா, யா. இடஞ்சொலி எழுத்துக்கு எடுத்துக்காட்டு தருங்க. டா, யா, லா. சீர்மை என்பது எதனை குறிக்கும்? ஸோ சீர்மை என்பது வந்து ஒழுங்குமுறையை குறிக்கும். அடுத்து, உயர்தனை எதிர்ச்சொல்லும் தாழ்தனை என கூறாமல் அக்ரிணை என பெயரிட்டதன் காரணம் என்ன? அதாவது உயர்தனை என்று எப்படி சொல்லலாம், எதிர்ச்சொல்லா சொல்லுவாங்க, தாழ்தனை தான் சொல்லணும். ஆனால் அக்ரிணைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஸோ அக்ரிணை என்ன பொருள் அப்படின்னா உயர்வு அல்லாத திணையை குறிக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு குறிக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக வரக்கூடிய டெஸ்ட் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டில் எழுது கண்டிப்பாக கேள்விகள் வரும். ஸோ கவனமாக பார்த்துக்கு. இந்த பாகற்காயை பிரித்து எழுதுக. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் போலீஸில் கேட்ட கொஸ்டின். பாகற்காய் என்ன பொருள்? இனிப்பு அல்லாத காயின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பிரித்து எழுதுக? பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகற்காய். தமிழில் உள்ள சில அறநூல்களை குறிப்பிடுங்க. நிறைய எக்கச்சக்கமாக அறநூல்கள் இருக்குது. அறநூல் என்ன மீனிங்னா
அதாவது கடவுளை போற்றாமல் அரசனை போற்றாமல் பொதுமக்களுக்காக பயன்படக்கூடியதான் அற இலக்கியங்கள். பொதுமக்கள் சார்ந்த கருத்துக்கள் இங்கே அதிகமாக இருக்கும். பொதுமக்களுக்கு ஒழுக்கம் ரீதியான ஒழுக்கம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அறநூல்கள். முதன்மையான நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், திருக்குறள், இன்னொன்று நாலடியார்னு சொல்லலாம், நாலடியார். சரியா? அடுத்து தமிழில் உள்ள காப்பியங்கள். காப்பியங்கள்ன்றது நீச்சி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். அந்த காப்பியங்கள் காதையாக போயிட்டு இருக்கும். காப்பியங்கள் பெரும்பாலும் நம்ம ஸ்கூல் 6ஆம் வகுப்பில் எடுத்துக்கிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை? ஸோ பூவின் எத்தனை நிலைகள்? மொத்த எத்தனை நிலைகள் இருக்குது? 7 நிலைகள் இருக்குது. இந்த அலர் மொட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா, மொத்தம் 7 நிலைகள் இருக்குது. மா என்னும் சொல்லின் பல்வேறு பொருட்கள் யாவை? ஸோ மா என்ற சொல்லுக்கு வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ முக்கியமாக அடிக்கடி கேட்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா மா அப்படின்னா பெரியன்னு சொல்லுவாங்க, இல்லை மரம், விலங்கு, வண்டு, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரி, கிட்டத்தட்ட ஒரு 11 இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ பெரிய மரம், விலங்கு, வண்டு எல்லாமே எதை குறிக்குது? மா என்ற சொல்ல குறிக்குது, எழுத்து குறிக்குது. எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ் எது? மொத்தம் முத்தமிழ் இருக்கு இல்லையா, அந்த முத்தமிழில் எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ் எது அப்படின்னா இயல் தமிழ். இலக்கியம், இயல் தமிழ் அல்லது இயற்தமிழ். இயற்தமிழ். உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் எது? அது இசைத்தமிழ். நம்ம மியூசிக் கேட்டோம்னா நம்ம வந்து உள்ள மகிழ்விக்கும் இல்லையா, அது இசைத்தமிழ். இசைத்தமிழ். வாழ்வின் நிறைக்குறைகள் 20வது கொஸ்டின். வாழ்வின் நிறைக்குறைகளை சுட்டி காட்டும் தமிழ் எது? நாடகத்தமிழ். நாடக தமிழ். 21 தமிழ் கவிதை வடிவங்கள் சிலவற்றை கூறுக. தமிழ் கவிதை வடிவம், கவிதைக்கு வேறெல்லாம் வடிவங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்ன சொல்லலாம்? துளிப்பான்னு சொல்லலாம். துளிப்பா வந்து கவிதை வடிவம் தான், துளிப்பா. அப்புறம் ஹைக்கூ, ஹைக்கூ. வேறு என்னென்ன சொல்லலாம்? கவிதை வடிவில் புதுக்கவிதை ஒரு கவிதை வடிவம் தான், புதுக்கவிதை கவிதை வடிவம் தான். அடுத்து தமிழ் உரைநடை வடிவங்கள் யாவை? கவிதை வடிவங்களை பார்த்தோம் இல்லையா, உரைநடைக்கு நல்ல வடிவங்களாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ புதினம் வந்து சொல்லலாம், புதினம், புதினம், கட்டுரைகள், அப்புறம் சிறுகதை, உரைநடை வடிவம் கொண்டது. அது 23. கணினியில் மொழியை பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? ஸோ பொதுவாகவே கம்ப்யூட்டருக்கு வந்து இன்புட் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒளி வடிவிலையோ வேறு எந்த வடிவும் கிடையாது, அது வந்து எண் வடிவில் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா எண் வடிவில் தான் இருக்கணும். அதுக்கான மொழி வந்து எண் வடிவம். 24 இணையம், முகமொழி இவற்றின் ஆங்கில சொற்கள் யாவை? ஸோ இணையம்ன்றது தெரியும், இன்டர்நெட். ஸோ முகநூல்னா ஃபேஸ்புக். 25 இந்த உலகம் வந்து நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இந்த 5 நாள் ஆனது அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம். அடுத்து ஓரறிவு முதல் 6 வரை உயிர்களை வகைப்படுத்தியவர் யார்? ஸோ தொல்காப்பியர். தொல்காப்பியர். அடுத்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் என்ற அறிவியல் செய்தியை குறிப்பிடும் பழந்தமிழ் நூல்கள் இது. கடல் நீர் வந்து ஆவியை மேலே உயினது மேகமாக மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பொதுவாக திருக்குறள் சொல்லும், பதிப்பாடல் சொல்லும், முல்லைப்பாட்டை சொல்லும், காரணம் இருப்பதெல்லாம் சொல்லும் இல்லையா. சரி, மெயினாக ஸ்கூல் புக்கில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் வேற முல்லைப்பாட்டு, பரிபாடல். இதெல்லாம் என்ன நூல் என்ன சொல்லுது அப்படின்னா கடல் நீர் வந்து மேலே ஆவியாகி மேகமாகும் அப்படின்ற ஒரு அறிவியல் செய்தி வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. 28 ஆள் அமைக்கு முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இப்பாடலை இயற்றியவர் யார்? இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். யார்? ஔவையார். சரியா? அது 29 திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை விளக்கும் பாடல் வரி எது? திரவப் பொருளை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவு போல சுருக்க முடியாது அறிவியல் கருத்தை பாடக்கூடிய பாடல் வரி எது? இப்போ பார்த்தோம் இல்லையா, மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த தான் பார்த்தோம் இல்லையா, ஆழ அமைக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர். சரியா? அதுதான் கேட்குறாங்க, அந்த பாடல் வரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து எடுத்துக்கங்க. ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் தான், இதுவே ஆன்சர் எடுத்துக்கங்க. 29வது கொஸ்டினுக்கு 28வது கேள்வி ஆன்சர் ஆழ அமைக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி தான் அதுக்கான ஆன்சர். 30 போர்க்காலத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீர் ஊசல் தைத்த செய்தியிடமற்ற நூல் எது? போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீர் ஊசல் தைத்த செய்தியிடமற்றுள்ள நூல் எது? நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18.
18 10 என்ன சொல்லுது சொல்லுவாங்க இல்லையா, நெடுவெள்ளூசி நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த, அதாவது பொருள் நெடுவசி பறந்த ஒரு பாடல் வரும். என்ன சொல்ல வருது, போர்க்களம் வீரர் வந்து காயமடைஞ்சிட்டான், அந்த வெந்நீர் ஊசியை தைக்கிற அந்த அறிவியல் செய்தியை சொல்லக்கூடிய நூல் தான் இந்த 18 சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை. இது என்ன சொல்லுவாங்க, இது என்ன வந்த பாடல் வரி, கோட்டுச்சுறா எறிந்த கோட்டுச்சுறா எரிந்தன கோட்டுச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் அப்படின்ற பாடல் வரி தான் இது சொல்லுது. சுருங்கிய நரம்பின் இந்த பாடல் என்ன சொல்லுது, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தியை சொல்லுது. 32 தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று கலிலுவின் கருத்தை அன்றே கூறியவர் யார்? ஸோ வந்து தெரியும் இல்லையா, திருவள்ளுவர் மாநில கபிலர் சொல்லியிருப்பார் இந்த செய்தியை. என்ன சொல்லியிருப்பாரு, திருவள்ளுவர் மாநில சொல்லியிருப்பார் 33. அந்த செய்தி தான் 32வது கொஸ்டின் பார்த்தோம்லே அந்த செய்தி தான் இப்போ பாடல் வரியாக இருக்குது. திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இப்பாடல் வரி உணர்த்தும் அறிவியல் தத்துவம் எது? இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த தான், அதாவது அறிவியல் தத்துவம் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்வது தான் இதுக்கான 32வது கேள்வி தான் இதுக்கு ஆன்சர். தொலைவில் உள்ள பொருளை உருவத்தின் அருகில் தோன்ற செய்வது தான் இதுக்கான பொருள். 34வது கேள்வி, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மூவர் யார்? நிறையா இருக்காங்க இல்லையா. சார் நம்ம இங்கே 6th புக்கில் யாரை கொடுத்துருக்காங்க, அப்துல் கலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, அப்புறம் கடைசியாக இஸ்ரோ தலைவர் வந்திருப்பார் இல்லையா, சிவன். மூவர் தான் கொடுத்துருக்காங்க. கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழுதிய வரி இடம்பெற்ற நூல் எது? இடம்பெற்ற நூல் எதுப்பா, கார் 40. 36 கொஸ்டின், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடியவர் யார்? பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுவர் யார்? சலீம் அலி. டாக்டர் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூலின் பேர் என்ன? இதை வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சொல்லுவாங்க. இந்த ஃபால் ஆஃப் ஸ்பேரோன்னு சொல்லுவாங்களா, சிட்டுக்குருவி வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியும்னு சொன்னது யாருன்னா அவர் தான், சலீம் அலி தான். பறவைகளை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? ஆர்னித்தாலஜி. உங்களோட கொஸ்டின் எல்லாம் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஆர்கியாலஜி அப்படின்றது எதை பற்றி படிப்பு? இதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல பண்ணுங்க, சரியா. 41 உலக சிட்டுக்குருவி நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினம். 42 உலகிலேயே முதலாக ஒரு ரோபோ குடியுரிமை வழங்கிய நாடு எது? இதெல்லாம் ஸ்கூல் போய் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பேர் என்ன? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டாங்க. சோபியா. ரோபோவின் பேர் என்ன? சோபியா. 44 ஐக்கிய நாடுகள் சபையின் சோபியாவிற்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன? புதுமைகளின் வெற்றியாளர். என்ன சொல்லியிருப்பாங்க? புதுமைகளின் வெற்றியாளர். 45வது கொஸ்டின், மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? மூதுரை நூலின் ஆசிரியர்னா ஔவையார். ஔவையார் இயற்றிய மற்ற நூல் யார்? மூதுரை வெளியாச்சு. மற்ற நூல் என்ன பண்ணியிருக்காரு? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. சரியா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை எனும் சொல்லுக்கு பொருள் யாது? 47வது கொஸ்டின் வந்து மூதுரை எனும் சொல்லுக்கு பொருள் யாது? மூதுரை அப்படின்றது மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்னும் பெயர் வர காரணம் என்ன? அதாவது மூதுரை என்னும் சொல்லுக்கு நம்ம பொருள் பார்த்தோம்.
மூதூர் என்ன பெயர் வர காரணம் என்ன? சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த வார்த்தை பற்றி எடுத்துக்கணும். சிறந்த அறிவுரை கூறுதல் இல்லையா, அதனால தான் சிறந்த அறிவுரை கூறுவதால் தான் மூதுரை என்ற பெயர் பெற்றுச்சு. சரியா? மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? மூதுரையில் மொத்தம் 31 பாடல்கள் உள்ளன. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்தை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்தை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை. பிரேச பாடல்களில் உழைப்பாளி உயர்வை பற்றி பாடியவர் சேம் அவர் தான். அவரும் பட்டுக்கோட்டை தான். காமராஜர் சிறப்பு பெயர்கள். காமராஜர் சிறப்பு பெயர்கள் யாவை? நிறையா இருக்குது. ஸோ மெயினாக படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, இதெல்லாம் அதுக்கப்புறம் ஏழை பங்கான தலைவர்களை உருவாக்குவார் அப்படின்னா பேருக்கு நீங்கள் 3 எழுதிங்க. நடுவர் அரசு காமராஜருக்கு பாரத விருது வழங்கிய ஆண்டு 1976. காமராஜருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட நாள் எது? எந்த ஆண்டு அவருக்கு மணிமண்டபம் அமைத்திருக்காங்க அப்படின்னா 2/10/2000 உருவாக்கியிருப்பாங்க. காமராஜரின் பிறந்த நாள் ஜூலை 15 எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள். அடுத்து 56. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? எங்கே இருக்குது? சீனாவில் இருக்குது. ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் எங்கே அமைந்துள்ளது? சீனாவில் அமைந்துள்ளது. இந்திய நூலகவியல் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? ரா. அரங்கநாதன். ஆன்சர் இஸ் ரா. அரங்கநாதன். சரியா? அடுத்து சிறந்த நூலகர்களுக்கான வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? அதே அவர் பேரில் திரும்ப சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? அரங்கநாதன் விருது. ரா. அரங்கநாதன் விருது. அரங்கநாதன் விருது. ஆசார்கோவின் ஆசிரியர் பேர் என்ன? ஆசார்கோவின் ஆசிரியர் பேர் என்ன? பெருவாயின் முள்ளியார். ஆசார்கோவின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். ஆசார்கோவின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்து 60வது கொஸ்டின். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் இது. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் 60வது கொஸ்டின் கயத்தூர். இந்த ஒரு கயத்தூர். கயத்தார்ன்றது வீரவாணி கட்டபொம்மன் தூக்கிடப்பட்ட கயத்தார், அது வேற. இது கயத்தூர். 61வது கொஸ்டின். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் யாது? ஆசாரக்கோவை என்பதன் பொருள் யாது? ஆசாரக்கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்து ஆசாரக்கோவை எவ்வகை நூல்களில் ஒன்று? ஆசாரக்கோவை 17 மேல்கடல் நூலா 17 கீழ்கடல் நூலான்னு கேட்குறாங்க. ஆசாரக்கோவை எவ்வகை நூலில் ஒன்று? ஆசாரக்கோவை 17 கீழ்கடல் நூலில் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. 64. ஆசாரக்கோவை குறிப்பிடப்படும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் மொத்தம் எத்தனை விதைகள், எத்தனை ஒழுக்கங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு பாடலில் 8 விதைகள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 8 விதைகள். மாடு என்ற 65வது கொஸ்டின். மாடு என்ற சொல்லுக்கு பொருள் யாது? மாடுன்னா அந்த காலத்தில் மாடுன்றத செல்வம், சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? மாடு என்பதான் செல்வம்னு சொல்லுவாங்க. 66. ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? ஸோ மகர சங்கராந்தி. நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அங்கே அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. அடுத்து 67. பஞ்சாப் மாநிலத்தின் அறுவடை திருநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, அழைக்கப்படுகிறதுனா லோரி. லோரி. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உத்தராயன். உத்தராயன். தமிழ் மொழியில் உள்ள மைன் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? தமிழ் மைன் எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்குது. என்ன இருக்குது? ந, 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 ழ, ழ, ல, ர, ர. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 மைன் எழுத்துக்கள் இருக்குது. அடுத்து முடியரசின் இயற்பெயர் என்ன? முடியரசு இயற்பெயர் துரைராசு. முடியரசுடைய நூல்கள் யாவை? முக்கியமான நூலாக இருக்கு பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை.
காவியப்பாவை தான். அடுத்து 72 திராவிட நாட்டில் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் யார்? அவர் தான் முடியரசன். முடியரசன். பாலோடு வந்து கூலோடு பேரும் இவர் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. நூல் எது? குறுந்தொகை. அடுத்து பொன்னோடு வந்து கரையோடு பெயர் நூல் வந்து அகநானூறு. பொன்னோடு வந்து கரையோடு பெயர்ன்றது அகநானூறு, அதாவது மிளகை கொண்டு வந்து தங்கத்தை வாங்கிட்டு போவான்ற அதோட பொருள். அடுத்து 75 சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? கண்ணாடி, கற்பூரம், அடுத்து பட்டு. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலங்கு எது? குதிரை. சரியா? அடுத்து 77 நடுவென்ற நன்னஞ்சு நூல் என்ற வணிகர்களால் பாராட்டப்படும் நூல் எது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்து சுற்றெழுத்துக்கள் யாவை? சுற்றெழுத்துக்கள் வந்து என்னது? ஆ, இ, உ சுற்றெழுத்துக்கள். 79 இன்று சுட்டாக பயன்படுத்தப்படாத எழுத்து எது? ஸோ உ. தாராபாரதி இயற்பெயர் என்ன? தாராபாரதி இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். தாராபாரதி இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். தாராபாரதி இயற்றிய நூல்கள் என்ன இருக்குது? முக்கியமான வந்து புதிய விடியல்கள், புதிய விடியல். அடுத்து விரல் நுனி வெளிச்சங்கள், விரல் நுனி வெளிச்சம். அப்புறம் இருக்குது இது எங்கள் கிழக்கில் இருக்கு, அதோடைய நூல்கள் தான். வேலுநாச்சியார் அமைச்சர் மற்றும் தமிழக தளபதிகள் பேர் என்ன? சரி, வேலுநாச்சியாருடைய அமைச்சர் பேர் வந்து தாண்டவராயர். தாண்டவராயர். தளபதிகள் யார்? பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருது, சின்ன மருது. சரியா? அடுத்து வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? வேலுநாச்சியார் பெண்கள் படை தலைமையேற்றியவர் குயிலி. வேலுநாச்சியாரை காட்டி கொடுத்த மறுத்ததால் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பெண் யார்? உடையாள். இந்த உடையாள் பேரில் தான் அந்த பெண்கள் படைப்பிரிவு இருக்கும். உடையாள். வேலுநாச்சியாரின் காலம் எது? 1730 முதல் 1796 வரை. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு வந்து 1780. அது 87வது கொஸ்டின். பெயர் சொல்லி வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லது இடைச்சொல். இடைச்சொல் தான் பெயர் சொல்லி வினைச்சொல்லையும் சார்ந்து வரும். 88 தாய்மானவர் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகின்றன? தாய்மானவர் எவ்வாறு போற்றப்படுகின்றன? தமிழ் மொழியின் உபநிடதம். தமிழ் மொழியின் உபநிடதம். கன்னி என்பது என்ன? கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. 2 அடிகளில் பாடப்படும் பாடல். தண்டருள் என்பது பொருள் யாது? 90வது கொஸ்டின். தண்டருள் என்பது பொருள் யாது? குளிர்ந்த கருணை. குளிர்ந்த கருணை. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய முக்கியமான நூல்கள் யாவை? முக்கியமான வந்து கால் முளைத்த, அடிக்கடி கேட்டது, கால் முளைத்த கதைகள். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி இருக்கு. இன்னொரு தேசாந்திரி இருக்கு. தேசாந்திரி நூல்கள். சரியா? அடுத்து 92 ஆசிய ஜோதியர் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஆசிய ஜோதியர் நூல் யாருடைய வரலாற்றை கூறுது? புத்தர். அடுத்து 93வது கொஸ்டின் வந்து ஆசிய ஜோதி எந்த ஆங்கில நூலில் தழுவி எழுதப்பட்டது? ஸோ லைட் ஆஃப் ஆசியா எழுதுறது, இதை தழுவி தான் ஆசிய ஜோதி எழுதியிருப்பாங்க. ஸோ லைட் ஆஃப் ஆசியா நூல் 94வது கொஸ்டின். லைட் ஆஃப் ஆசியா நூல் வந்து ஆங்கில நூலை எழுதியவர் யார்? ஸோ எட்வின் அர்னால்டு. எட்வின் அர்னால்டு எழுதிய நூலை தழுவி தமிழ் ஆசிய ஜோதியை படைத்தவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ கவிமணி. அனிதரசாவுக்கு அடுத்தபடியாக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ஸோ கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கத்தின் பெயர் என்ன? அதாவது குழந்தைகளை பாதுகாப்போம். இல்லைன்னா பச்சோன் பச்சா ஆந்திரன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தான் பச்சோன் பச்சா ஆந்திரன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம 6th புக்கில் ஒன்லைன் பார்த்துருக்கோம். இது ஒன்லைன் எல்லாமே வந்து 6வது புக்கில் முக்கியமான ஒரு வரி வினாக்கள். இதை தாண்டி நிறையா இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு போயிட்டுருக்குங்க, படிக்க முடியாதுன்றவங்க இதாவது குறைஞ்சபட்சம் இந்த வீடியோ ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு
இதுக்கான பிடிஎஃப் நம்ம வாட்ஸ்அப் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நான் போட்டு விட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் அந்த இந்த ஆன்லைன் கொஷின் இருக்கும், ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சரியா? ஸோ நல்லா படிங்க. இன்றைக்கி கனெக்ட் பண்ணிங்க. இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி தேதி 17. ஸோ இன்னும் 22க்கு இன்னும் ஒரு 3 நாள் 5 நாள் இருக்குது. சரியா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஒவ்வொரு வாரமும் எக்ஸாம் உங்களுடைய மார்க்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரம் நம்ம தரமாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லபடியாக பாஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.